எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரது கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நேரம் வீடியோ போனால் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, அதனால தான் சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஷார்ட்டாக இருந்தால் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் இல்லையா? நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட மேலான ஆதரவை எனக்கு எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, ஆனால் கண்ணுக்கடியில் மட்டும் கருவளையம் இருக்கும். இது தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், இதனால் தான் அந்த அண்டர் ஐ பிளாக் வருது. கருவளையம், அதிக ஒர்க்லோடு, அதிக நேரம் கண் விழித்து வேலை பார்க்குறது, லேப்டாப் சிஸ்டத்து முன்னாடியே உட்காந்துருக்கிறது, இதெல்லாம். அப்புறம் இயற்கையாகவே ஹெரிடிட்டரி பரம்பரையாக கூட அந்த கண் கருவளையம் வரும். அது ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ப்ராம்ப்டாக தெரியும். இந்த போக்குறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேரட் எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா கழுவி தோல் நீக்கி சீவிக்கணும். சுத்தமான தேங்காய் எண்ணெய், இதை வச்சு எப்படி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கரண்டி, இதில் சூடாகிறதுக்குள்ள சுத்தமான தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன், இதில் துருவி வைத்த கேரட், நல்லா தோல் நீக்கி மண்ணெல்லாம் போக தோல் நீக்கி சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ண கேரட். இந்த ஈரத்தன்மை போய் அந்த எண்ணெயில் இந்த சொடன்னு இருக்கிறது எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் செய்கிறேன். நீங்கள் எவ்ரி வீக் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாங்க நல்லது. எப்பயுமே எந்த பொருளையுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணால் அதுக்கு ப்ரிசர்வேட்டர் போட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், இந்த கேரட் நல்லா அதோட ஈரப்பதம் போய் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா அதோட இதெல்லாம் இறங்குது. இந்த கேரட் ஆயில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு அடியில் கருவளையம் இருக்க இடத்துல அப்ளை பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் மசாஜ் கொடுத்துட்டு படுத்துக்கிட்டிங்கன்னா நாளடைவில் அந்த கருவளையம் மறைஞ்சிரும். இந்த ஆயில் கை கால்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா பனி வறட்சி, இந்த வின்டர்னால் வர ஸ்கின் ட்ரைனஸ் சரியாகும். பாருங்க, இப்போ இந்த ஆயிலில் அந்த கேரட்லேருந்து இந்த ஈரப்பதம்லாம் போய் அந்த சொடன்னு ஆகிற சத்தம் நின்றுடுச்சு. இப்போ இந்த ஆயிலை பார்த்திங்கனாலே ஆயிலோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நிறுத்திட்டு இதை வடிகட்டி ஒரு கண்டெய்னரில், சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த சன் டர்ன்னால் கூட ஸ்கின்னெல்லாம் டார்க் ஆகும் பாருங்கள், அதுக்கெல்லாமே இதை போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குறிப்பு எல்லா பெண்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு வெல்லம் வாங்கி வச்சுருப்போம். இப்போ நிறைய வெல்லங்களில் கெமிக்கல்ஸ் கலந்து வருது.
அது நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் வாங்கின வெல்லத்தை இந்த மாதிரி தூளாக்கி தண்ணீரில் போட்டிங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே கரைஞ்சிருச்சுன்னா அது நல்ல வெல்லம். பாருங்கள், இது நல்லா கரையுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இதே வெல்லம் நல்ல வெல்லமான்னு பார்க்குறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். நம்ம வாங்கின வெல்லத்தை இப்படி அடுப்பில் வச்சோம்னா ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அதுலேருந்து நல்லா நம்மளுக்கு பாகு காய்ச்சுற மாதிரி, பாகு காய்ச்சும் போது ஒரு நல்ல வாசம் வரும்ல, அது மாதிரி வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வெல்லம். உடனே உருக ஆரம்பிக்குது பாருங்கள், இது நல்ல வெல்லம். கெமிக்கல் கலக்காத ஒரு நல்ல வெல்லம்னு பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம ஊற வச்ச வெல்லத்தை கையில் நசுக்கும் போது எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். கையில் மணல் மாதிரி ஏதாச்சும் பேஸ்ட் மாதிரி எதுவுமே ஆகாமல் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா பாருங்கள், நசுக்கி பார்க்கும்போது வெல்லம் இப்படி நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அது சுத்தமான வெல்லம்னு அர்த்தம். இல்லாட்டி ஏதாச்சும் டெபாசிட் ஆகிருக்கிறது, கையில் மணலாக இருக்கிறது, ரொம்ப பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கிறது, இதெல்லாம் கெமிக்கல் கலந்த வெல்லம். இதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம பொங்கலுக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி தான் ஊற்றுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லாமே சுத்தமாக கரைஞ்சிருச்சு பாருங்கள், எதுவுமே இல்லை. அதனால் இது சுத்தமான வெல்லம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பேக் பண்ணி வர நெட் பேக் வீட்டில் வச்சுருப்போம். இதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பயனை சொல்கிறேன். நம்ம வீட்டில் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிறதுக்காக வெஜிடபிள் ட்ரே வச்சுருப்போம். அதில் அந்த கேப் இருக்கும். அது வழியாக பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் விழுகாது. ஆனால் சின்ன வெங்காயம், பூண்டு விழுந்துடும். அதுக்கு இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்க இந்த கேப்பில் வெங்காயம் விழுந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த நெட் பேக்கை எடுத்து இதோட அடிப்பகுதியிலேருந்து இப்படி ஒர மாதிரி இந்த சைடில் மாட்டி விட்டுறணும், கீழேருந்து மேலே. என்னோடது ரெக்டாங்கிளாக இருக்கிறதுனால மாட்ட முடியல. ரவுண்ட் ஷேப்பில் அழகாக மாட்டி விட்டுடலாம். இந்த கீழேருந்து அப்படியே எடுத்து மாட்டி இந்த சைடில் ஆணி கொடுத்துருக்காங்கள, ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கள, அதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் விழுகாது. என்னோடது ஸ்கொயராக இருக்கிறதுனால கீழேருந்து மாட்ட முடியாதனால நான் 4 கார்னருக்கும் அந்த நெட் பேக்கை வச்சு நடுவில் எப்பயும் போல் நம்ம பேப்பர் போட்டு வைப்போம்ல, அது மாதிரி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வெங்காயம் விழுகாது. உருளைக்கிழங்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட் பண்ணி போட்டு வச்சா முளை விடாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நாம் ஏலக்காவை டீ போட, பொங்கலுக்கு போட எல்லாம் பொடி பண்ணுவோம். கூட சர்க்கரை போட்டு பொடி பண்ணுன்னா சீக்கிரம் பொடியாயிடும். ஆனால் இன்னொரு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் என்னென்னா, இந்த ஏலக்காவை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பொடி பண்ணிங்கன்னா நாராக இல்லாமல் எல்லாம் ஈவனாக பொடியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் பொருட்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பி பேக் பண்ணி வைப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம், கிளிப்ஸ் போட்டு வைப்போம். சம்டைம்ஸ் இதே யூஸ் பண்ணிவிட்டு இப்படி முடிச்சு கூட போட்டு வைப்போம். நல்லா 2 முடிச்சு இறுக்கி போட்டுட்டோம்னா நம்மளால் திறக்க முடியாது. அதுக்கு கூட ஒரு ஈஸியான மெத்தடு. டைட்டாக போட்டால்
இந்த ஒன் சைடு இருக்கிறத நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி தள்ளினீங்கன்னா இந்த சைடு ஈஸியாக திறக்க வரும். நல்லா டைட் பண்ணி போட்டுட்டிங்க, எடுக்க முடியல, அப்போ இந்த இதை ஒரு நல்ல கயிறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக திறக்க வரும். அதோட இன்னொரு ஈஸியான மெத்தட், நம்ம ஆயிலெலாம் வாங்கினா நடுவில் ஒரு மூடி இருக்கும். நம்ம ஆயில் தீர்ந்தப்புறம் தூக்கி தான் போடுவோம். இதை நம்ம எடுக்க வேணாம், ஏன்னா இதுதான் கொஞ்சமாக எண்ணெய் வந்து கேன்லேருந்து விழுகிறதுக்கு பயன் தரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படி டைட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு முடிச்சு இருக்கையும் ரொம்ப இறுக்கி போகாது, நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இன்சர்ட் பண்ணி தூக்கி போடுற பொருள் தான், நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். சீக்கிரம் ஓப்பன் ஆகிக்கும், அதே மாதிரி டைட்டாகவும் இருக்கும். அப்புறம் இது ஒன்று நம்மளுக்கு பேக் பண்ணி வர்றது தான், அந்த ஓடோனில் இதெல்லாம் பேக் பண்ணி வர்றது தான். இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கேப்பில் போட்டு சின்ன சின்ன பொருள் தான் வாங்கிட்டு நம்ம தூக்கி போடுவோம். அதை வந்து இந்த மாதிரி பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கலாம். விழுகவே விழுகாது, நல்லா டைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த இது வரைக்கும் வரணுமோ அது வரைக்கும் நல்லா இழுத்து விட்டு இப்படி லாக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். சின்ன சின்ன பொருள் தான், ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டிப்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.